நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு: மந்திர பூதம் பானிபூரி. சாப்பிடலாம் வாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கிண்டலூர்னு ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் எல்லா வீடுகளுமே ஓட்டு வீடு தான். அது இல்லாமல் வீட்டை சுற்றி அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே அவங்களே அறுவடை செஞ்சுக்கிறதுக்கு சுற்றி இடம் விட்டுருப்பாங்க. அவங்களே விவசாயம் பண்ணிப்பாங்க. இவ்வளோ அழகான இயற்கை சூழல் இருக்கும்போது பறவைகள் எப்படி வராமல் இருக்கும்? சொல்லப்போனால் இந்த ஊரை ஒரு குட்டி வேடந்தாங்கல்னே சொல்லலாம். வீட்டில் அவசரத்துக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னாலுமே வீட்டு பக்கத்துலேயே நிறையா கடைகள் இருக்குது. இந்த வீட்டை பார்த்தா மாடி வீடு மாதிரி தானே தெரியுது. ஆனால் இது மாடி வீடே கிடையாது. ஊர் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த வீட்டை மச்சி வீடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு ஓரத்தில் மர படிக்கட்டுகள் இருக்கும். அது வழியாக ஏறினோன்னா மேலே மச்சி இருக்கும். அதாவது இப்போல்லாம் வீட்டுக்கு பரண் இருக்குல்ல, அதாவது அலமாரின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆனால் அலமாரியில் குட்டி குட்டியாக தனித்தனி பகுதிகள் இருக்கும்ல, இதில் அது மாதிரியே ஒரு பெரிய பகுதி ஓட்டுக்கு கீழே இருக்கும். அதில் தான் எல்லா பொருட்களையுமே வச்சுருப்பாங்க. பாத்திரம், அதுக்கப்புறம் பண்டங்கள் எதுவாவது வேணும் அப்படின்னா அங்கே போய் மேலே ஏறி போய் எடுத்துகிட்டு வந்துப்பாங்க. இந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்கன்னா ரோகிணியும் ரோகனும் தான். அவங்க 2 பேருமே கணவன் மனைவி. ரோகனோட தம்பி ஹரியும் அவங்களோட மனைவியும் இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஹரியோட மனைவி பேர் ஹரிணி. ரோகிணியும் ஹரிணியும் வீட்டு இல்லத்தரசிகளாக இருக்கிறாங்க. ரோகனும் ஹரியும் ஒரே தொழிற்சாலையில் தொழிலாளர்களாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த ரோகிணிக்கு சமையல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செல்லமாக வளர்ந்த பொண்ணு. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சமையல் வேலை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வீட்டில் எல்லாத்துக்குமே ரோகிணி தான் சமையல் சமைப்பாங்க. ரோகிணியோட சமையலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுலேயும் இவங்க செய்வாங்க பாருங்க பானிபூரி. சாப்பிட்ணுன்னு ஊரையே கூப்பிடும். அவ்வளோ வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். வழக்கம் போல் ரோகிணி சமையல் வேலையெல்லாம் தடபுடலாக சூப்பராக செஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம கணவனும் நம்மளோட கொழுந்தனாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸில் ஒவ்வொரு வகையான எல்லா உணவுகளையுமே வச்சுட்டாங்க. ஹரிணி, ஹரிணி, இங்கே வாயேன். அக்கா பருப்பும் ரசமும் வச்சுருக்கிறேன். ஐயோ தப்பாக சொல்லிட்டேனே. பருப்பு ரசம் வச்சுருக்கிறேன், வந்து ருசிச்சு பாரேன், நல்லா இருக்கான்னு பாரு, வா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹரிணியும் அது வரேன்க்கா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அக்கா ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. என்னக்கா நீங்கள் என்ன பருப்பு ரசம்னு சொன்னீங்க? பருப்பு ரசம் 2 குழம்பு இருக்கும்னு பார்த்தா பருப்பு ரசம்னு ஏதோ வித்தியாசமாக இருக்கே. பருப்பையும் காணும், ரசத்தையும் காணுமே. என்ன போட்டு செஞ்சீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. உங்களோட சமையலே சமையல் தான். உங்கள் கைப்பக்குவத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு வர்றதை பார்த்த ஹரியும் ரோகனும், என்ன சமையல் கட்டில் அவ்வளோ சிரிப்பு சத்தம் கேட்குது, இப்போ என்ன இங்கேயும் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே, என்ன நடக்குது, என்ன சமையல் தடபுடலாக இருக்குது போல இருக்குது. அண்ணி, நாங்கள் இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறோம் போல இருக்குது. சரி சாப்பாடை கொண்டாங்க, நாங்கள் வேலைக்கு புறப்படுறோன்னு சொல்லிட்டு ரோகனும் ஹரியும் சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ரோகனுக்கு என்ன வேலைன்னா அந்த கம்பெனியில் எத்தனை லோடு பண்டல் பேப்பர் வந்திருக்குது, அதை மறுபடியும் லோடு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, எல்லாத்தையுமே கணக்கு வழக்கு பார்க்கறது தான். ஒன்றுத்தையும் எழுதி வைக்கணும். ஹரிக்கு என்ன வேலைன்னா பிரிண்டிங் மிஷினில் பேப்பர் எல்லாத்துக்குமே பிரிண்டிங் பண்ணணும். அதில் சீல் பண்ணியிருக்கா, எல்லாமே சரியாக வருதா அப்படின்ட்டு பார்க்கணும். அப்படியே பிரிண்டிங் மிஷினை ஆப்ரேட்டும் பண்ணணும். வேலை பார்த்ததில் நேரம் வேகமாக ஓடிடுச்சு. இப்போ நேரம் மதியானம் 1 மணி ஆயிடுச்சு. 2 பேருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அண்ணா வாங்கண்ணே சாப்பிட போவோம், நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு கூப்பிட்றான். சரிடா வாடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்குல்ல, அந்த குழம்ப கொஞ்சம் ஊற்றுங்களேன். அண்ணி புதுசாக வகையாக சமைக்கிறாங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன குழம்புன்னே தெரியலையே. எங்கேருந்து தான் இவங்க இதெல்லாம் கற்றுக்குறாங்க? இவங்களே கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து குக்கிங் விளாகெல்லாம் போடலாம் போல இருக்குது.
அவ்வளோ வகை வகையாக சமைக்கிறாங்க. இன்னைக்கு போய் சொல்லணும், ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பாடுன்னு. சரி சரிடா, சீக்கிரம் சாப்பிடு, மணி நேரமாச்சு, வேலையை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க அண்ணன். அதுக்கு ஹரியும், சரிண்ணா சரிண்ணா, சாப்பிடுவோம், வேலை அவ்வளோ நேரம் பார்க்குறோம், சாப்பிட்றதாவது கொஞ்சம் நிதானமாக பேசி வச்சு சந்தோஷமாக சாப்பிட்லாமே, இன்னும் தான் நேரம் கிடக்குல்ல, நமக்கு தான் அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குல்ல, ஏன்னு அவசரப்படுத்துறீங்க, நிதானமாக சாப்பிடுங்களேண்ணே அப்படின்ட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. சாயங்காலமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் புறப்பட்டுட்டாங்க. நடந்து தான் வரணும், நடந்து வந்துட்டுருக்குறாங்க. சரி, வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாமாடா அப்படின்ட்டு கேட்குறாங்க அண்ணன். அதுக்கு தம்பி சொல்கிறான், இல்லைண்ணே வேண்டாம், வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சாலும் வச்சுருப்பாங்க, இப்போ நாம் வாங்கிட்டு போனோம்னா அது வீணாக தான் போகும், நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம் அப்படின்றான் தம்பி. சரிடா, நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னடா ஹரி, வீட்டில் ரோகிணியவும் காணும், ஹரிணியவும் காணும், வீட்டை திறந்து போட்டு 2 பேரும் எங்கே போனாங்க, இப்படி போனால் என்ன அர்த்தம், எங்கடா எங்கன்னு கொஞ்சம் போய் பாரு அப்படிங்கிறாங்க அண்ணன். அப்போ தான் ஹரிணி வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன என்ன 2 பேரும் இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்களா, நாங்கள் என்னமோ நீங்கள் லேட் ஆகும் வர்றதுக்குன்னு நினச்சோம், சரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்றாங்க. ரோகன் கேட்குறாங்க, என்னம்மா ஹரிணி, வீட்டை திறந்து போட்டு இப்படியா வெளியில் போவீங்க, ஆமாம் உங்கள் அக்காவைங்க, நீ என்னடானா இப்போ தான் வர, உங்கள் அக்காவை ஆளே காணோம், நாங்கள் வந்து 10 நிமிஷம் ஆகுது தெரியுமா, ஊருக்கு ஏகப்பட்ட திருடங்கள்லாம் இருக்கிறானுங்க, வீட்டில் எவ்வளோ பொருட்கள் நாம் வச்சுருக்குறோம், இப்படியா வீட்டை திறந்து போட்டுட்டு போகிறது, இது மாதிரியெல்லாம் போகாதீங்கன்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அட கடவுளே, கொஞ்ச நேரம் நான் வீட்டில் ஹரிணியை தனியாக விட்டுட்டு போனேன்னா நீங்கள் இவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்களே, பாவம் இவ்வளோ நேரம் அவள் என் கூட தான் இருந்தா தெரியுமா, அது தெரியாமல் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்களே, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல விடுங்க, அதுக்குள்ளேயும் அவளை பேச விடாமல் நீங்களே பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஹரி கேட்குறாங்க, என்ன நீ, என்ன நடந்துச்சு, என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா தானே தெரியும். அண்ணனே பாவம், வேலையில் உள்ள டென்ஷனில் வந்தோனையும் வீடு திறந்து கிடக்கிறத பார்த்தோனையும் பயந்து போயிட்டாங்க, நீங்கள்லாம் எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு கொஞ்ச நேரத்தில் பதறிட்டாங்க அண்ணி, அதனால தான் ஹரிணி வந்ததுமே என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க, மற்றபடி அவளை எதுவும் திட்டவும் இல்லை, காட்டமாக பேசவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே ஹரிணிக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சிட்டாங்க. ரோகிணியும் அவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல, அவங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டாங்க. அட என்னடா இது, 2 பேரும் இப்படியா பயப்படுவீங்க, நாங்கள் 2 பேரும் என்ன அமெரிக்காவுக்கா போயிட்டோம், வெளியில் வாசலில் ஓரமாக ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தோம், நீங்கள் 2 பேரும் வர்றதையும் பார்த்தோம், நாங்கள் இருக்குமா இல்லையான்ட்டு தேடுறதையும் பார்த்தோம், எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணோம், எப்படி 2 பேருமே பயந்து போயிட்டீங்களா, ரோகிணி அக்கா அவங்க 2 பேரோட முகத்தை பாருங்களேன், எனக்கு சிரிப்பாக தான் வருது, நம்ம நினச்ச மாதிரி அவங்கள ஏமாற்றிட்டோம்ல. அதுக்கு ரோகிணி அக்காவும், ஆமாம் ஹரிணி, இப்போ கூட என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. வேலை பார்த்துட்டு வரும்போது வேலையில் உள்ள டென்ஷனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, அதே மாதிரி வீட்டில் உள்ள டென்ஷனையும் வேலைக்கு போய் காமிக்கக்கூடாது, டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லது, மொத்த டென்ஷனையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிணி சொல்கிறாங்க, நீங்கள் தான் பயந்தீங்க, நாங்கள்லாம் ஒன்றும் பயப்படலை, வாங்க வாங்க, உங்களுக்காக நாங்கள் சூப்பராக சுட சுட பானிபூரி செஞ்சு வச்சுருக்குறோம், நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க, உங்களுக்காக செஞ்ச பானிபூரியை நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்ட்டு ஹரிணியும் ரோகிணியும் சமையல் கட்டில் போய் பானிபூரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ரோகனும் ஹரியும் பானிபூரியை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடமே இல்லை, போதுன்ற அளவுக்கு அவ்வளோ பானிபூரியை 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டோம், இதுக்கப்புறம் ஓய்வெடுக்க போகிறோம், காலையில் எங்களை எழுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா போய் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே ரோகனும் ஹரியும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு, சரி நாங்கள் வேலைக்கு புறப்படுறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வேலைக்கு புறப்பட்டுட்டாங்க.
ரோகனும் ஹரியோ அவங்க வேலை பார்க்குற தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தா அந்த தொழிற்சாலையை சீல் வச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. ரோகன் சொல்கிறான், ஏய் என்னடா இது, திடுதிப்புன்னு நம்மளோட தொழிற்சாலையை இப்படி பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நாம் எப்படி இங்கே வேலை பார்க்குறது? எத்தனை பேர் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னே தெரியலையே. விடிஞ்சு வந்து பார்த்தா இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயமா? எங்கடா வேலைக்கு போகிறது? இப்போ நாம் என்ன பண்ணுறது? நம்மளே ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். நம்ம தினம் வேலைக்கு போனாதான் வீட்டில் 3 வேளை சாப்பாடே சாப்பிட முடியும். நேற்று என்னடானா வேலை டென்ஷன் அது இதுன்னு ஓவராக வேற பேசிட்டுமேடா. இப்போ நம்ம போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிருக்கும், பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். அதனால தான் ஃபேக்ட்ரிக்கே சீல் வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. சாதாரண சின்ன பிரச்சனையாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நாம் நம்ம நிதானத்தை மட்டும் கைவிடவே வேண்டாம். நேற்றே ரோகிணி சொன்னால்ல, ஹரிணி சொன்னால்ல, அந்த தைரியத்தில் நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம். அவங்கக்கிட்ட பேசுவோம், சொல்லி புரிய வைப்போம். அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கடா. சரி வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகனை ஹரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேர்த்த பார்த்த ஹரிணியும் ரோகிணியும், என்னாச்சு இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்களே, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? ஹரிணி, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு தானே போனாங்க, இதோ உங்கள் கையில் தான் சாப்பாட்டு பேக்கும் இருக்குது. அப்போ என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களே? ஒரு வேலை இன்னைக்கு லீவா, இல்லைன்னா போராட்டம் ஏதாவது பண்ணிகிட்ருக்குறாங்களா? என்ன நடந்தது சொல்லுங்க. இப்படியே மசன்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க ஹரி, சொல்லுங்க. நீங்களாச்சும் சொல்லுங்க ரோகன் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஹரிணி. இப்போ ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலை. இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி தான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறோன்னே தெரியல. கம்பெனிக்கு சீல் வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எவ்வளோ பேர் வேலை பார்த்த கம்பெனி தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்குது. அதனால தான் திடுதிப்புன்னு இது மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கு. நேற்றெல்லாம் நல்லா தானே வேலைக்கு போயிட்டு வந்தோம். எங்களுக்கே தெரியாது என்ன நடந்திருக்குன்னு, ஒன்றுமே புரியல. கம்பெனிலேயுமே யாருமே இல்லை. நாங்கள் போனோம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். கம்பெனி மூடி இருந்தது. கம்பெனியை சுற்றி ஒருத்தருமே இல்லை. ஒரு காக்கா கூட இல்லை. சொல்லப்போனால் மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோஹிணி அப்படின்றாரு ரோகனு. அதுக்கு உடனே ரோகிணி சொல்கிறாங்க, சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க, 2 பேரும் நிதானமாக இருங்க, பொறுமையாக யோசிப்போம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல முடிவு தான் வரும். நாம் முன்னேறுவோம். நம்ம பேசிகிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. மதியானம் ஆயிடுச்சு. சரி வாங்க சாப்பிட்டு யோசிப்போம் சொல்லிட்டு உங்களுக்காக நான் பானிபூரி செஞ்சு வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க ரோகிணி. அதுக்கு இப்போ ரோகனு, எனக்கு இப்போ சாப்பிட்ற மனநிலை கொஞ்சம் கூட இல்லைம்மா ரோகிணி, என்னை கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கே யோசிச்சுட்ருக்கிறேன். விடுமா, என்னை கொஞ்ச நேரம் விடு, நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன் வேணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, இது சாதாரண பானிபூரி இல்லைங்க, சாதாரண பானிபூரி இல்லை. நீங்கள் இதை சாப்பிட்டோன்னையும் உங்களுக்கு ஏகப்பட்ட யோசனைகள் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறுவோம். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நிதானமாக யோசிங்க, இந்தாங்கன்ட்டு கொடுக்குறாங்க. சரி சாப்பிட்றோமான்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து ஒரு பானிபூரியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. பானிபூரி எல்லாத்தையும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டதுமே ரோகனுக்கு நிறையா யோசனைகள் வருது. ரோகிணி, நம்ம பானிபூரி கடை வச்சா என்ன? அதுவும் பூதம் பானிபூரின்னு ஒன்று வைக்கலாமா? கண்டிப்பாக அந்த பூதம் பானிபூரி நல்லாவே விற்பனை ஆகும். நாம் வேணால் முயற்சி செஞ்சு பார்ப்போமா? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசுக்கு நாம் பானிபூரி கடை போடலாமான்ட்டு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு உன்னோட உதவி வேணுமா? உன்னால் எனக்கு உதவி பண்ண முடியுமா? நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற மிக சிறந்த ஆயுதம். நீ உதவி பண்ணனா கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரோகிணியும், அட என்ன ரோகன், நீங்கள் என்கிட்ட போய் இப்படி பார்த்து பதறிட்டு கேள்வி கேட்குறீங்களே, நான் உங்களுக்கு உதவி பண்ணாமல் வேற யாருக்கு உதவி பண்ண போகிறேன்? தாராளமாக நாம் ஒரு கடையை போடுவோம். நான் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகையை தரேன்,
அதை வச்சு நாம் ஒரு நல்ல கடையாகவே போடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹரியும் ஹரிணியும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம கேட்போம். நாம் நம்மளோட யோசனையை சொல்லுவோம். அவங்களும் வராங்க அப்படின்னா எல்லாரும் மொத்தமாக ஒன்றாவே ஒரு கடையாக போடலாம்ல. வாங்க அவங்கக்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹரிட்டையும் ஹரிணிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஹரியும் ஹரிணியும் இதெல்லாம் சரி வராது அண்ணா அண்ணி அப்படிங்கிறான் ஹரி. ஹரிணியும் ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் சரி, நம்ம 2 பேர்த்துக்கும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ணா அண்ணி, நானும் ஹரிணியும் ஹரிணியோட அம்மா வீட்டு சைடாக போகலான்னு இருக்கிறோம். அவங்க அம்மா அப்பா கிட்ட அவள் பேசிட்டா, அவங்களையுமே வர சொல்லிட்டாங்க. அங்கே அவங்க அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஒருத்தருக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அங்கே போய் வேலை பார்க்கலான்னு இருக்கிறேன். நாங்கள் அங்கே கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரோகிணி ரோகன்கிட்ட சொல்கிறாங்க. என்ன ரோகன், ஹரியும் ஹரிணியவும் நாம் எப்படியெல்லாம் நினச்சோம். அவங்கக்கிட்ட நம்மளோட முடிவை பற்றி சொல்லிட்டு அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்கலான்னு பார்த்தா அவங்க அதுக்குள்ளேயும் முடிவெடுத்துட்டு கிளம்பிட்டாங்களே. நாம் இப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்கல்ல. சரி சரி போகட்டும், வாங்க நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம நகை கடைக்கு போய் நகையை பணமாக மாற்றிட்டு கடை போடுறதுக்கான வேலையை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே நகை கடைக்கும் வந்துட்டாங்க. அண்ணன் இந்த 2 கம்மலை வச்சுட்டு இந்த கம்மலுக்கு எவ்வளோ பணம் வருமோ அந்த பணம் மட்டும் தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கும் அந்த நகை கடைக்கார அண்ணனும் நகையை எடை போட்டு பார்க்குறாங்க. இந்த 2 கம்மலையும் சேர்த்தா 1 சவரம் வருது. 20,000 ரூபாய் இந்த கம்மலுக்கு தரேன்னு சொல்லிட்டு 20,000 ரூபாவை தந்துட்டாங்க. ரோகிணியும் ரோகனும் பணத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கும் புறப்பட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் ரோகன் சொல்கிறாங்க. ரோகிணி, நீ பானிபூரி செய்யறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இரு. அதுக்குள்ளேயும் நான் கடை பார்த்து வச்சுருக்கிறேன்ல, அந்த கடைக்கு போய் நம்ம கடைக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் நாம் பானிபூரியவும் பானியவும் கடைக்கு கொண்டுட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணியும் சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க ரோகன் கடைக்கு அப்படின்ட்டு வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ரோகிணி பானிபூரி கடைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதை தயார் செய்யலான்னு சொல்லிட்டு பானிபூரியெல்லாம் நிறையா பொரிச்சிட்டாங்க. பானி, சுண்டல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ ரோகனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே தயாராகிடுச்சாம்மா ரோகிணி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியும் எல்லாமே தயாராக இருக்குது ரோகன். இப்போ நம்ம கடைக்கு போய் வியாபாரம் பார்க்குறது மட்டும்தான் இருக்குது. வாங்க கடைக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு பையில் வச்சு அவங்களோட கடைக்கு கொண்டு வந்து எதை எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இப்போ கடைக்கு ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட வந்த மாதிரியே இல்லை. என்ன, இந்த ஊரில் மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஆனால் நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. இங்கே இந்த ஏரியாவில் நிறையா பானிபூரி கடை இருக்குது, அங்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களே, ஆனால் நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா புது கடையாக இருக்குது, எதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, இவங்க இன்னமும் விலை அதிகமாக வச்சு விற்பாங்கன்னு நினைக்கிறாங்க போல். சரி நாம் இதுக்காக ஒரு விளம்பரம் பண்ணுவோம், நம்ம கடைக்காக ஒரு விளம்பரம் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க ரோகிணி. அதுக்கு ரோகனும் ஆமாம் ரோகிணி, இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. நம்ம வெறும் பானிபூரி கடை எங்கே போடுறதுக்கு வந்தோம், நம்ம பூதம் பானிபூரி செஞ்சு விற்கலான்ட்டு தானே வந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம ஏன் மறந்தோம். பூதம் பானிபூரியை செஞ்சு வச்சோம்னா நிறையா பேர் வந்து வாங்குவாங்க. சரி இரு, நான் பூதம் பானிபூரி அப்படின்னு பேர் போட்ட மாதிரி ஒரு பேனர் ஒன்று வாங்கிட்டு வரேன், நீ அதுக்குள்ளேயும் பூதம் பானிபூரியை தயார் செஞ்சு வை அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் சீக்கிரமாக போய் அந்த பேனரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரோகனும் பேனர் கடைக்கு அப்படின்னு போட்ட மாதிரி ஒரு பேனர் அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரோகிணியும் அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிறையா பூதம் பானிபூரியை தயார் செஞ்சு அவங்களோட கடைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பூதம் பானிபூரி ரூபாய் 100 மட்டுமே, ரூபாய் 100 மட்டுமே அப்படின்னு ஒரு சத்தமும் கேட்டுட்ருக்கு. ரெக்கார்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு விட்டுருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு தான் மக்கள் நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது பூதம் பானிபூரி, வித்தியாசமான பெயராக இருக்குதே, இங்கே வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு
கடைக்கு வர்ற கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னதுன்னு பூதம் பானிபூரி வித்தியாசமானதாக இருக்கே, ஆனால் சாப்பிட்றதுக்கு சாதாரண பானிபூரி மாதிரியே இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் பூதம் பானிபூரின்னு பேர் வச்சுருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரோகனும், ஆமாண்ணே, ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். அது இல்லாமல் பேர் மட்டும் பூதம் பானிபூரி கிடையாது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாகவும் உடல் பலமாகவும் இருக்கும். எந்த நோய் நொடிகளும் வராது. ஏன்னா இதில் சுண்டல்லாம் போட்டு செஞ்சுருக்குறோம். சுண்டல், வெங்காயம், மசாலா பொருட்கள் எல்லாமே வீட்டிலையே தயார் செஞ்சு எடுத்துகிட்டு வரும். எந்த கலப்படமும் இருக்காது. அதனால் நீங்கள் எல்லாருமே இதை நம்பி சாப்பிட்லாம். வாங்கண்ணே, வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ரொம்ப ஆரோக்கியமான உணவு, வந்து சாப்பிடுங்க, இந்தாங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. பூதம் பானிபூரியை சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப பலமாயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பூதம் பானிபூரி. நம்ம வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களுக்கும் இங்கே பானிபூரி விற்கிறாங்க, பூதம் பானிபூரி விற்கிறாங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொல்லலான்ட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஊர்லேயே பானிபூரி கடையோட பூதம் பானிபூரி வியாபாரம் தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது தெரிஞ்ச ஒருத்தன் அந்த ஊரில் உள்ள ரவுடி, என்னது இது பூதம் பானிபூரியா, அது என்ன பூரி, இத்தனை பானிபூரி கடை இருக்கு, எல்லாருமே என்னோட கடையில் பானிபூரி போட்டு வித்துட்ருக்குறாங்க. இது யாருடா இவன் புதுசாக பூதம் பானிபூரின்னு, என்கிட்ட அப்படி யாருமே வாடகைக்கு கடை பிடிக்கவே இல்லையே, யாருன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ரவுடி வரான். ரோகனு ரோகிணியோட கடைக்கு வந்துட்டு, டேய் என்னடா இது, என்னது இது பூதம் பானிபூரினா என்னது இது, புத்தம் புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கிறேன்ட்டு தேவையில்லாத வேலையை பார்க்குறியா, எனக்கு ஒரு பானிபூரியை கொடு, நான் அதுக்கு காசெல்லாம் தர முடியாது, கொடுடா கொடு, எவ்வளோ 100 ரூபாயா, அங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு 2 பானிபூரி, நீ என்ன நீனே கொள்ள லாபம் வச்சு விற்கிற, ஊர் மக்களை ஏமாற்றணும்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, நான் உனக்கு காசே தரமாட்டேன், பானிபூரியை வை, ருசி நல்லா இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உனக்கு காசு தரேன், ருசி இல்லைன்னா காசே தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ரோகிணியும் ரோகனும், அப்படியா, இவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக எல்லா வழியும் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கிறான், இதை சும்மா விடக்கூடாது, இவனை நாம் ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு, இதோ தரோண்ணே, உங்களுக்கு இல்லாமலா, ஒரு பானிபூரி என்ன 5 பூதம் பானிபூரி உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம், அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிங்க, சாப்பிட்டு முடிக்கலைன்னா 10 பூதம் பானிபூரிக்கான காசை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு ஒரு டீலிங் போட்டாங்க. அதுக்கு அந்த ரவுடியும், சரி சரி, நான் சாப்பிடாத சாப்பாடா, இது என்ன பானிபூரி தானே, அவ்வளோ பெருசாவா இருக்குது, ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருமா, நான் 10 சாப்பிடுவேன், 5 தானே, வை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 5 பூதம் பானிபூரியை செஞ்சு ஒரு பெரிய தட்டில் வைக்கிறாங்க. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ரவுடியும் சாப்பிட்றாங்க. 2 பூதம் பானிபூரியவே சாப்பிட முடியல. என்னடா இது, 2 பூதம் பானிபூரியை கூட நம்மளால் சாப்பிட முடியலையே, அவ்வளோ ருசியாகவும் இருக்குது, நம்ம பொய்யும் சொல்ல முடியாது போல இருக்குது, சாப்பிட முடியுதுன்ட்டு. இந்த ஊருக்குள்ளே நம்மளை பார்த்தா எவ்வளோ பேர் பயப்படுவாங்க, நாம் மட்டும் இந்த போட்டியில் தோற்று போயிட்டோம்னா ஒருத்தருமே மதிக்க மாட்டாங்களே, என்ன சொல்கிறது, ஆனால் சாப்பிட முடியலையே, சரி நம்ம தோல்வியை ஒத்துக்கலான்ட்டு, ரோகன் தம்பி, என்னால் 5 பூதம் பானிபூரிகளெல்லாம் சாப்பிடவே முடியாது, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்தாப்பா 10 பூதம் பானிபூரிக்கு என்ன, 20 பூதம் பானிபூரிக்கும் காசை வச்சுக்கோ அப்படின்ட்டு காசு எடுத்து நீட்டுறாங்க. இந்த பூதம் பானிபூரி ரொம்பவே ஆரோக்கியமானதா சத்தானதாக இருக்குது, இப்போ எனக்கு ரொம்பவே பலம் கிடச்சிருச்சு, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ரவுடி. அதுக்கு உடனே ரோகனும் ரோகிணியும், அதெல்லாம் வேண்டானே, நான் ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்ட 2 பூதம் பானிபூரிக்கு மட்டும் காசை தந்தால் போதும், எங்களோட பானிபூரி பூதம் பானிபூரி ரொம்பவே தரமாகவும் சுவையாகவும் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா, இதுவே போதும்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ரோகிணியும் ரோகனும். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது, யார் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுவாங்க,
சூழ்நிலைக்கு தகுந்தாப்புலேயும் மாறுவாங்க, காலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நாம் எப்போவுமே நம்மளாக இருக்கணும். மற்றவங்கள மாதிரி நாம் ஏமாற்றணும், கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட இயல்பான நல்ல குணத்தில் நாம் நல்லவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் மட்டும் முன்னேறிட்டே போகணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்க முன்னேறுறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச பாராட்டுகளை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.